ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்திருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பற்றி இருக்கிறென்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது. ஜோதி தரிசனம் ஒன்று இருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம். இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. மகர ராசி மெய்யன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு 5ல் குரு இருக்காங்க. 5ல் குரு, 4ல் ராகு, 2ல் சனி சுக்கிரன் பகவான் சேர்க்கை நன்றாக இருக்கிறது. 9ல் கேது பகவான் இருக்கிறார். ஆக மகர ராசி மெய்யன்பர்கள் சனியினுடைய தாக்கம், ஆக விரய சனி, ஜென்ம சனி, இப்போ பாத சனியில் மகர ராசி மெய்யன்பர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தை மாத பலனாக நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இன்னும் ஒரு செய்தியாக சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு அந்த பாத சனின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அந்த கணுக்காலுக்கிற சின்னதாக ஏதாவது உபாதைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. ஆக 5ல் குரு பகவான் நன்றாக இருக்கின்றார். இசை பிரியரான நீங்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் இருப்பீர்கள். கவலை என்பது அது கவலைப்படும்படியாகத்தான் நீங்கள் செயல்பாடு இருக்கும். டஸ் நாட் கேர், எதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அது வர்றது வரட்டும், நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இவ்வளோ நாள் அழுதா மட்டும் நமக்கு தீர்ந்துருமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் உங்களுடைய நல்ல மனதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி, லக்னாதிபதி எல்லாமே சனீஸ்வர பகவான் உங்களை சிறப்பாக வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இப்பொழுது பாதசனியாக இருந்தால் கூட நிஜமாக சொல்லுங்கள், உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் அந்த லக்னாதிபதி, ராசி அதிபதி எந்த ஜாதகரையும் கைவிட மாட்டார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு தான் இருப்பீர்கள். ஆனாலும் துன்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு ஆறுதலாக இதமாக பதமாக அந்த குரு பகவான் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் 3ல் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான், ராகு 3ல் இருந்தால், ராகு கேது 3ல் இருந்தால் ஐஸ்வர்ய யோகம் என்று இந்த ஜோதிடத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு துன்பங்களும் இருக்கும், இன்பமும் இருக்கும். ஆகவே எது பார்த்தாலும் அந்த சனீஸ்வர பகவான், அனுகிரக மூர்த்தி சனீஸ்வர பகவான் தருகின்ற ஐஸ்வர்யம் எந்த காலத்தாலும் அழிக்க முடியாது. எல்லா நேயர்களுக்கும் அதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்.
சனீஸ்வர பகவான் அந்த பகவான் தருகின்ற அந்த ஐஸ்வர்யங்கள் கால வெள்ளத்தில் அழிக்கவே முடியாது. அப்படி பார்க்கும்போது அந்த மகர ராசி மெய்யன்பர்கள் இசைப்பிரியர்கள், அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். வீட்டில் அப்பா அடித்த உடனே ஐயோ குழந்தை அடிச்சிட்டுமே, அது இருந்தால் ஒரு 10 ரூபா 50 ரூபா போய் செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு பெரியவங்க சொல்கிற மாதிரி கிரக தெய்வங்கள் சனீஸ்வர பகவான் கூட மகர ராசிக்காரர்களுக்கு அருளையும் பொருளையும் வாரி வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். 7.5 சனி, கண்டக சனி, அர்த்தாசிரம சனி என்று எந்த சனீஸ்வர பகவானை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டாம். அனுகிரகமூர்த்தி. இப்போ உதாரணமாக சொல்ல போனால், இங்கே குப்பை கொட்டாதீர்கள் என்று காவல்துறை அறிவிப்பு இருக்கிறது. அங்கே குப்பை கொட்டினா காவல்துறை பிடித்து சொல்லும் அல்லவா? அதுபோன்று தவறு செய்பவர்கள் தான் நீதிமான் சனீஸ்வர பகவான் தண்டிப்பார். தவறே செய்யாமல் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களை ஏதும் செய்ய மாட்டார். இருக்கும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழகிற மாதிரி அழு அப்படின்ற மாதிரி தான் சனீஸ்வர பகவான் செய்வார். ஆக 5ல் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நல்லபடியாக வழிநடத்தி செல்வார். தை மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கின்றது. ஆகவே பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை நமஸ்காரம் செய்யுங்கள். இல்லாவிட்டால் முடிந்தால் சென்று வாருங்கள், இல்லாவிட்டால் அருகாமையில் இருக்கின்ற அந்த வலம்புரி விநாயகர் பெருமானை மனதால் நினைத்து பூஜித்து அர்ச்சனை செய்வதில் உங்களுக்கு நலம். ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கும் சென்று வரலாம்.